விடுதலை புலிகள் இயக்கத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதான் வந்து சுண்டுக்குழி சனசமூக நிலையம். கீழே பாருங்க துரையப்பாண்டு பேர் எழுதி வச்சுக்கணும் பாருங்க. இவர் வந்து விபூஷன், இவர்தான் பாலாண்ண. கலைச்சுடர் சனசமூக நிலையம். இது வந்து ஈச்சமோட்டை சிறுவர் பூங்கா பாருங்க. இது வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கு. எல்லாமே இந்த கோயிலோட பேர் வந்து பத்தி மாதா கோயில். பாருங்க இப்படி இருக்குண்டு. பல 100 வருடங்கள் பழம்பெர் வந்து எங்களுக்கு சர்பத் கொண்டு வந்தார். இவங்களுக்கு இப்போ சர்பத் கொண்டு வந்திருக்கார். சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் கோல்ஸ் ஜெப்னாண்டு போட்டிருக்கணும். ஈச்சமோட்டை கலட்டிப்புலம் ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம். வெலம்புரி, உதயன், தினக்குரல். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்? ஈச்சமோட்டை டானோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜெப்னா பாலாண்ணா என்ன பாலாண்ணா பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டை தான் பாலாண்ட ஊரண்டை சுற்றி காட்ட வந்து நாங்களே என்ன பாலாண்ணா விட்ட ஒன்றாங்க பாலாண்ணா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு சோடாவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் காரப்பொரி வாங்கிட்டு வந்தேன். வியூ பார்த்தீங்கன்னா நேற்று கோயில் எடுத்து சாப்பாடை வச்சுட்டு எங்களுக்கு தந்தவனே. ஓகே, கோயில் எடுத்த சர்மத்தையும் வேறு என்ன இருந்தவன் என்ன பூந்தில் அட்டுமா ஈச்சமோட்டை பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டை வைர கோயில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் திரைப்பாண்ட வீடு, ஈச்சமோட்டை சனசமூக நிலையம், கிரவுண்ட், முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறோம். வேற என்ன வீடியோ காட்டியிருப்போம். ஆனால் நாங்கள் வந்து வீடியோவில் அடுத்தது அப்புறம் நாங்கள் எங்களை இன்ட்ரோ கொடுக்குறோம். நாங்கள் அதோட வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்ப்பீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் காடு மேடில் அலைஞ்சு பார்த்தீங்கன்னா வீடியோ செய்யணும். உங்களோட ஆதரவுல பல ஆதரவுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தரணும் மேலே. அப்போ நீங்கள் தருவீங்க சொல்லி எதிர்பார்க்குறோம் மேலே. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ போட்டு நாங்கள் இப்போ எலெக்ஷன் கலர் இருந்தால் நாங்கள் 2 பேருமே கருத்து போயிட்டோம். சரி, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நிற்கிற 4 சந்தி வந்து சுண்டுக்குழி. இந்த சந்தின்ற பேர் வந்து சுண்டுக்குழி சந்தி. இதில் இருந்து நேராக போனோம்டா வந்து அதாவது நாங்கள் போகிற இடம் பெறும், அதாவது ஈச்சமோட்டை என்ற ஒரு ஊர் வரும். இதால் போனால் கொழும்புத்துறை வரும். இதால் போனீங்கன்னா சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் வரும். இதால் போனீங்கன்னா அதாவது பழைய பூங்கா வீதி, அதாவது கச்சேரிக்கு போகிற ரோட் வருது. இதில் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் 100 மீட்டர் தூரத்தில் இருக்குண்டு. இப்போ நாங்கள் போகிற ரோட் வந்து நேராக இருக்குது பாருங்கள். அந்த ரோட்டெல்லாம் போகிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெலுவில் வந்து ஒரு புனர்வாழ்வு நிலையம் இருக்குது. இந்த புனர்வாழ்வு நிலையத்துக்கு பக்கத்தெல்லாம் போகிறோம். அந்த பக்கத்து நேர் ரோட்டால் இதை பாருங்க. ஜெய்ப்பூர் வெலுவில் வந்து ஒரு புனர்வாழ்வு நிலையம். நாங்கள் ஈச்சமோட்டைக்கு போக போகிறோம். தான் போக போகிறோம். பாருங்க இங்கே வீடுகளை பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குண்டு. பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாம் இருக்குது. பகுதியும் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வருது. ஃபுல்லாக பாருங்க எல்லாமே மேல் மாடி வீடு தான் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்க இதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. கடை ஒன்று இருக்கு பாருங்க, ரோஜா ஸ்டோர்ஸ் உண்டு. சுண்டுக்குழி சனசமூக நிலையம் இருக்குது பாருங்க. இதான் வந்து சுண்டுக்குழி சனசமூக நிலையம். கீழே பாருங்க, இதில் வந்து வாலிபால் எல்லாம் விளையாடுறாங்க போல். வாலிபால் நெட் எல்லாம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குவாங்க. குளத்தை பார்த்து வந்துடுவோம். குளத்துக்கு மேலே பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம் போட்டுருக்கு பாருங்கள், ஊதா கலர் பூக்கள் எல்லாம். போய் சனசமூக நிலையத்தை கிட்ட போய் பார்த்து வந்துடுவோம். ஒரு பிளாக் போர்டு ஒன்று வச்சிருக்கேன், நான் ஒன்று மழுதே இல்லை. சுண்டுக்குழி சனசமூக நிலையம். உள்ளே வந்து பாருங்கள், நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கேன். வெலம்புரி, உதயன், தினக்குரல். இதில் அறிவித்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபோன் சார்ஜ் போட வேண்டாம், நிலையத்தினுள் படுக்க வேண்டாம், பத்திரிகை வார்த்தையின் ஒழுங்காக வைக்கவும், அமைதி வேணும், இப்படிக்கு நிர்வாகம். இங்கே வந்து ஒரு இறங்கு ஒன்று இருக்குது. அப்படி இந்த இறங்குக்கு பக்கத்துலேயே வந்து அந்த சுண்ணன் அந்த குளம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் குளம் ஃபுல்லாகவே வந்து அந்த
பூ தான் இருக்குது. இதில் குளம் இல்லாத மாதிரி தான் கிடக்கு பார்க்க. இது காராச்சும் விழுந்துச்சுட்டோம்னா தாண்டிருக்கு. நம்ம பாருங்க என்ன நிலைமையில் இருக்குது அந்த பாருங்க அந்த குளமே. அப்படி இதில் வந்து அந்த பூ இருக்குது பாருங்கள். இது என்ன பூவான்னு தெரிய இல்லை. அது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து பாருங்கள் தேனி வந்து நிற்கிது பாருங்கள். தேனி வந்து தேன் குடிச்சு கொண்டு இருக்குது இதில் வந்து. என்னோட அழகாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்கவே. சரி வாங்க நாங்கள் இங்கே போவோம். சமூக நிலையத்துக்கு முன்னாலேயே ஜீசஸ் கேர்ள்ஸ் ஜெப்னாண்டு போட்டிருக்கணும். இது வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் ப்ரே பண்ணுற இடம் வந்து நினைக்கிறேன். இல்லை பாருங்க டைம் எல்லாம் போட்டிருக்கணும். திங்கட்கிழமை 10:30 உபவாசம், புதன்கிழமை 10:30 தேசத்திற்கான ஜெபம், வியாழக்கிழமை 10:30 ஆசீர்வாத கூட்டம், 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு அதில் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கணும். அது அந்த வீடை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குண்டு. செய்வாங்க. நாங்கள் இப்படியே போய் இடப்பக்கம் திரும்ப போகிறோம் பாருங்க. இந்த ரோட்டால் திரும்ப போகிறோம். நாங்கள் இப்போ இதில் இடக்கை பக்கத்தில் திரும்பி போகணும். குளத்தை இது குளம் மாதிரியே தெரியலை. யாராச்சும் விழுந்துச்சுன்னா தான் தெரியுமா? ஆக்கள் விழுந்தா தூக்கப்பட வேண்டியதா. பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கே அதிகமாகவே பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. பாருங்க இந்த வீடுகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. இன்னொரு அழகாக கட்டியிருக்கேன் மட்டும் பாருங்க. வீடுகள் கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க ஒரு இரும்பு கடை ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது இங்கே பாருங்க கேஸ் தட்டுப்பாடுன்னு சொன்னீங்களா, அந்த கேஸ் எல்லாம் இறக்கி கொண்டிருக்கணும் பாருங்க. கேஸ் அந்த நோமில் இறக்க தொடங்கிட்டினா இப்போ நாங்கள் வந்து இந்த ஒழுங்கையால் தான் உள்ளே போகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க மாடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். இங்காலையும் வந்தாலே பாருங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இங்கால பாருங்க 2 பேர் நிற்கணும். இங்கால பாருங்க வேலையெல்லாம் நடக்குது. பாருங்க எல்லாம் ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கேன் பாருங்க. மேல் மாடி வீடு ஒன்று. இங்கால பக்கம் கிரவுண்ட் ஒன்று இருந்ததாம். இப்போ அதெல்லாத்தையும் அழித்து முந்தி இந்த ஊருக்குள்ள கிரவுண்ட் இருந்தாம் ரோட்டில். பிறகு காலப்போக்கில் வீடுகள் வந்துட்டேன். கிரவுண்ட் எல்லாம் அழிச்சிட்டினா பாருங்க. அதுலேயும் ஒரு கோயில் ஒன்று வர மாதிரி இருக்குது. முன்னால் கோயில் ஒன்று தெரியுது. வாங்க அந்த கோயிலையும் பார்த்துட்டு. இதில் வந்து ஒரு சனசங்க நிலையம் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சனசங்க நிலையம் இருக்குது. பேர் வந்து பெருசாக இதில் தெரிய இல்லை. கலைச்சுடர் சனசம நிலையம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதான் வந்து அந்த சனசம நிலையம். உள்ளே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கணும். ஃபேன் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வக்கேக்கிலையும் யாராச்சும் அந்த பேப்பர் வாசிக்க இருந்தால் ஃபேனை போட்டுட்டு பேப்பர் வாசிக்கலாம்.
தொடர்ந்து வேற கோயில் ஒன்று வருது. கோபுரம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். கீழ் கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு உள்ளேயும் போய் பார்த்துக்கொண்டு வருவோம். இதில் வந்து ஒரு வைரவ சிலை ஒன்று செதுக்கி இருக்கணும். அப்படியே இங்கே வந்தால் வந்து கோயிலோட பேர் போட்டிருக்கணும். ஸ்ரீ சாமுண்டிகா தேவி சமேத நரசிம்ம ஞான வைரவர் ஆலயம். அதாவது நரசிம்ம ஞான வைரவர் ஆலயம். இந்த கோயிலோட பேர் வந்து இந்த கோயிலை வந்து இடித்து காட்டினேன் பாருங்க. முதல்ல ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கும். இந்த கோயிலில் தூண்கள் எல்லாம் அப்படி இருக்குது பாருங்க. இப்போ சிற்பம் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும். வேலையில் நடந்து கொண்டிருக்குது போல். பகுதியின் பேர் வந்து பாண்டியன் தாழ்வு, கொழும்புத்துறை வீதி. சரி, நாங்கள் இப்போ வந்த வழியாலேயே போய் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். உங்களுக்கு போய் அந்த இடத்த காட்டுறேன். சரி வாங்க போகலாம். இல்லை, சச்சி அறிவாலயம் இருக்குது. இந்த அறிவாலயத்துக்கு முன்னுக்கு ஒரு இந்த கடைக்கு முன்னால் ரோட்டில் தான் போக போகிறோம். இவர் இங்கே அதிகமாக பாருங்க எல்லாம் மேல் மாடி கூட தான் இருக்குது. அப்படியே இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. பெரிய ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்குது பாருங்க கோயில். ஈச்சமோட்டை கலட்டிப்புலம் ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம். சிவாங்க அந்த கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் தேவஸ்தானம் மணவாள கோல விஞ்ஞானம் 108 சங்காபிஷேகம். அதாவது நேற்று வந்து சங்காபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோயிலில். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்தனால வீடியோக்கு வந்து எடுக்க வந்த இடத்துலான்னு பார்த்தேன். நான் இப்படிலாம் போட்டிருக்கேன். நேற்று வந்திருந்தால் சங்காபிஷேகம் கவர் பண்ணியிருப்போம். சரி வாங்க இந்த கோயிலை பார்ப்போம். கோயில் உள் பக்கத்தை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கண்டு. உள்ளே வந்து அப்படி அழகாக இருக்கண்டு பாருங்க. ஒரு அமைதியான இடமாகவும் இருக்குது. கோயிலில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சின்ன குட்டி டேங்க் மாயோட செட்டப் ஒன்று வச்சிருக்கணும். இதில் வந்து பாருங்க, ஆலயத்துக்குள் வழங்கும் தேங்காய் எண்ணெயை இதற்குள் ஊட்டி விடவும். கோயிலுக்கு யாராச்சும் எண்ணெய் கொடுக்க விரும்புவான ஆக்கள் வந்து இதுக்கு எண்ணெய் விடலாம் பாருங்கள். இதில் மூடி ஒன்று வச்சிருக்கணும். இந்த மூடியத்தில் வந்துட்டு எண்ணெய் விடலாம். சரி, நாங்கள் இப்படியே வெளியே போவோம். போகிற ரோட் வந்து சச்சி அறிவாலயம் ஒரு புத்தக கடை இருக்குது. அந்த புத்தக கடைக்கு முன்னுக்கால தான் ஒரு ரோட் ஒன்று வருது. இந்த ரோட்டால் நாங்கள் போக போகிறோம். இந்த கோயில் ரோட்டாலேயே போக போகிறோம். உங்களுக்கு போய்க்க ஒரு முக்கியமான இடம் காட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. வைரவில் தாண்டி வரைக்க நேர ரோடு ஒன்று போகுது பாருங்க. 2ஆக பிரியுது, 3ஆக பிரியுது இந்த ரோடு. இதில் வந்து நாங்கள் நேர ரோட்டால் போக போகிறோம். இதை பாருங்க, அல்பர்ட் துரையப்பாண்ட வீடு வேறும். உங்களுக்கு அவரை பற்றி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இடத்த காட்டுறேன் பாருங்க. இதில் பாருங்கள், இந்த மதிலில் வந்து துரையப்பாண்டு பேர் எழுதி வச்சுக்கணும் பாருங்க. ஒரு தாமரை பூண்ட படம் கீறி பாருங்க. இதுதான் வந்து அவர்கிட்ட வீடு பாருங்க. அவரை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அல்பர்ட் துரையப்பா என்பவர் இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் யாழ்ப்பாண நகர முதல்வரும் ஆவார். இவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர்கிட்ட ஹிஸ்ட்ரி இதுதான். அதோட பாருங்கள், வீடை பாருங்கள். அப்போவே எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு. இதான் வந்து வீட்டுக்கு போகிற வாசல். அதாவது யாழ்ப்பாணத்தின் முதலாவது முதல்வர். அவர்கிட்ட கொல்லப்பட்ட டேட் போட்டிருக்கேன், 27 ஜூலை 1975 அவர் கொல்லப்பட்டார். பிறந்த தேதி வந்து 15 ஜூன் 1926. இதுதான் அவர்கிட்ட வீடு.
பார்த்தீங்கன்னா அவரை பற்றி விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறோம். யாராச்சும் அவரை பற்றி படிக்க விருப்பம் உள்ள ஆட்கள் வந்து இந்த விக்கிபீடியாவில் வந்து அவர்கிட்ட பேரை சர்ச் பண்ணால் காட்டும். ரெண்டு பேர் வரைக்கணும். பின்னால் இருந்து வரார். அவர்கிட்ட வீடு வந்து இதுதான், அதாவது அல்பர்ட் துரையப்பா அந்த வீட்டுக்கு கிட்ட தான் அவர்கிட்ட வீடு. அவர் தான் சொன்னவர் வாங்க வீடியோ எடுப்போம்ட்டு தான் வந்த நாங்கள். வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அப்படியே முன்னால் இன்னொரு லேன் ஒன்று வருகுது. இந்த லைனோட வந்து இந்த துரையப்பா வீதி முடியுது பாருங்க. உனக்கு ஒரு வீடு ஒன்று வருது, அந்த வீட்டோட வந்து துரையப்பா லைன் முடியுது. வீடு வந்து சரியான செக்யூரிட்டியோடு இருக்குது பாருங்க. வீட்டை வந்து ஆட்கள் எல்லாமே இல்லை பாருங்க, எல்லாமே பூட்டியாச்சு பாருங்க, உள்ளால பூட்டி இருக்குது. பேர் வந்து எங்களுக்கு சர்பத் கொண்டு வந்து தரார். இவங்களுக்கு இப்போ சர்பத் கொண்டு வந்திருக்கு பாருங்க. சர்பத் மட்டுமா பிஸ்கெட்டுகள்? சர்பத் மட்டும் பிஸ்கெட் வந்து மரியா கிட்ட வேற வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன்னா எங்களுடைய யூடியூபர் ஜெஃப்னா விபு. அந்த பேர் எல்லாத்தையும் பாத்தீங்க நான் சொல்றேன். சர்பத் அதான் ஜெஃப்னா விபு பிஸ்கெட்டோட வேற இப்ப என்ன விபுவா பிளேயா சொல்றீங்க? டிராவல் விபு பேரை மாத்திட்டேன். டிராவல் விபு வச்சிருக்கேன். மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்து இந்த ரோட்டால் போக போகிறோம். இல்லை வேறு ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று வருது. பழைய கால வீடு ஒன்று இருக்குது. வேலை நடந்து கொண்டு பாருங்க. இதில் வந்து ஒரு குளம் இருக்காம். சரி வாங்க நாங்கள் போய் பார்த்து கொண்டு வருவோம். இந்த குளத்தின் பேர் வந்து பால் குளம். பால் குளம் பேர் வேறு காரணம் என்ன? இதுதான் வந்து இந்த பால் குளம். பாலான் என்னென்ன பால் குளம் பேர் வந்தது உங்களுக்கே தெரியாதா? ஊருக்காரருக்கு பேர் தெரியான்னு சொல்லி விட்டார். பால் குளம் என்ன பேர் வந்தது? என்ன உங்களுக்கு என்ன 10 வயசா? அதுக்கு முன்னுக்கு குளம் இருக்கு, அது பேர் வண்ணாங்குளம். அவருக்கு அந்த செலவு தொழில் செய்யறாங்க, அதை நிறுத்த வைக்கிறபடியா அதுக்கு வண்ணாங்குளம் இருந்தது. அப்படி ஒரு பேர் இருக்குமா, இது நிறுத்திட்டு தெரியுதுங்க. என்ன வேலை நடக்குன்னு பார்த்துக்கண்டா பைப் லைன் வேலை நடந்ததுக்கு, அதாவது இந்த ஊருக்கு 24 மணி நேரம் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக லைன் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. அதான் வேறு வழியில் இந்த கிடங்கெல்லாம் கிள்ளி கொண்டு வந்தவங்க. இப்போ நாங்கள் திருப்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க குமரன் பல்பொருள் வாணிபம் இருக்குது, ஈச்சமோட்டை, யாழ்ப்பாணம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. உங்களுக்கு முதல் போய் காட்டினான். இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே பாருங்க கடதாசி பூவை பாருங்க எப்படி பூத்திருக்கண்டு, அதோட ரோசா பூ எல்லாம் பூத்திருக்குது. இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்க. இந்த வீட்டோட வளவை பாருங்க எப்படி இருக்குன்னு, எல்லாமே பூ மரங்கள் எல்லாம் நட்டு அதை அழகாக வச்சிருக்கேன். வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு, பல 100 வருடங்கள் பழமையான வீடுகளாக இருக்கும். மரத்தின் இந்த தீராந்தி அளவுகளை பார்க்க தெரியுது எவ்வளோ பழமையான வீடுகள் உண்டு. சிவரை பார்த்தீங்கன்னால தெரியும்.
தொடர்ந்து வர வந்து இதில் ஒரு பெரிய ஒரு கடை தொகுதி இருக்குது பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டால் தான் போக போகிறோம். ரீகல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இதில் வந்து ரீகல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. வாழண்ணா நம்ம ஏரியாவில் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குது. என்னடா முந்தி அந்த காலத்துல ரீகல் ரீகல் சவுண்ட் சர்வீஸ் சொல்லி அந்த காலத்துல இருந்தது. ரீகல் சவுண்ட் சர்வீஸ் சொல்லி எத்தனை வருஷமா இருக்கு? வீடியோ எல்லாமே எல்லாம் செய்யறது. இப்போ நம்மளா வந்து இந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போட்டு அந்த காலத்துலேயே அந்த வீடியோ எடுத்து போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். டிவி மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது வெட்டிங் சரி சாமத்தியை சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே இந்த ஊருக்கு ஓட்டுறது செஞ்சது அந்த காலத்தில் வந்து இருக்கிற ஒரு பழைய ரீகல் ஒலி சவுண்ட் சர்வீஸ். அந்த காலம் எத்தனை வருஷம் பெறும்? நான் பிறக்க முன்னமே இருக்கு. பிறக்க முன்னமே இருக்கா? அப்படின்னா 50-60 வருஷத்துக்கு மேலே போல. 40 வயசு ஆகுது, அப்புறம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அதனால முந்தைய காலத்து இந்த ஃபங்க்ஷனை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஓகே ஓகே. அப்படியே எங்கால வந்தோம்னா இதில் ஒரு குட்டி வைரவர் கோயில் இருக்குது. இங்கே அதிகமாக வைரவர் கோயிலாம் இருக்குது. நாங்கள் போகிற பக்கம் இல்லாமல் வைரவர் கோயில் தான் இருக்குது இங்கே. அந்த வைரவர் கோயிலை பார்ப்போம். இதுதான் வந்து வைரவர் கோயில். மேலே பாருங்க இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். அதாவது அந்த மோட்டாரில் வேலை செய்கிற ட்ரம்ஸ் இருக்குது. வெளியிலேயே பாருங்க மணி இருக்குது. இந்த இதில் விளக்கு வச்சுருக்க பாருங்க. விளக்குக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவுஸ் மாதிரி போட்டிருக்கணும். அதாவது உள்ளது காற்று போனால் நூறாமல் இருக்கிறதுக்கு. கோயில் வந்து பூட்டி இருக்குது உள்ளால். வெளியில் வந்து திரைச்சீலை போட்டிருக்கணும். இங்கே வேறு ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. நாங்கள் போய் சர்ச்சை பார்த்துட்டு வருவோம். இந்த கோயிலோட பேர் வந்து பத்தி மாதா கோயில். அப்படியே இங்கால போனோம்னா பாசையூர் இருக்குது. சரி வாங்க போய் சர்ச்சை பார்த்துட்டு வருவோம். பாருங்க முன்னுக்கு மரிய வாழ்கண்டு வாசகம் வச்சிருக்கணும். வந்து நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க இன்னொரு அமைதியாக இருக்குது பாருங்க இந்த சர்ச்சுக்குள்ளே. இதில் வந்து ஆட்கள் இருக்கலாம். ப்ரேயர் டைமில் வந்து இருப்பினோம். வந்து எங்களோட வந்த பாலாண்ண வீட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்க இந்த வீடு தான் பாலாண்ணாவோட வீடு. பாலாண்ணா என்ன ஹோம் டூரா? வாங்க உள்ள போவோம். வாங்க பாலாண்ணா வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் பாலாண்ணோட ஆட்டோ. சரி வாங்க போய் ஆட்டோவை பார்த்து கொண்டு வருவோம் எப்படி இருக்கண்டு. இதுதான் பாலாண்ணோட ஆட்டோ. யூடியூப்பில் வருமானம் பெறாட்டி ஆட்டோ ஓடி தான் சம்பாதிக்கிறேன். பாருங்க கதிரையெல்லாம் கொண்டு வர இருக்கிறதுக்கு. டிடிக்கு வந்து பொம்பளை பார்த்துருக்கேன் நம்ம வீட்டை. பாருங்க மாப்பிள்ளைக்கெல்லாம் மூத்தில் தெரியுது. டிடியின் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டல் படம் வரைக்கும் ஷேர் செய்யுங்கள். இவர் வந்து விபூஷன். வெர்ரான் பாலான்னு ஜெஃப்னா பாலா தெரிஞ்ச விஷயம். பாலாண்ணா வீட்டை போயிட்டு வெளியில் வந்துருக்கோம். அப்படி இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. பாலாண்ணா வீட்டை போயிட்டு நாங்கள் இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டில் இதில் ஒரு குளம். இந்த குளத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டை சனசமூக நிலையம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பாருங்க குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பார்க் கொண்டு வச்சிருக்கணும்.
இதுதான் வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பார்க். நல்ல பெரிய ஆலமரம் நிழலுக்கு கீழே இருக்கு பாருங்க இந்த பார்க். பார்த்தீங்கன்னா உள்ள வேலை நடந்துருக்கு. சரி வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து வேலை நடக்குது பாருங்க. இப்போ உதயன் பேப்பரும் பெலம்புரி பேப்பரும் இருக்குது. இங்கே என்ன ரூம் என்ன ரூம்? ஸ்போர்ட்ஸ் ரூமா? இன்டோர் கேம். ஓகே ஓகே. இன்டோர் கேம் எல்லாமே இங்கே இருந்தது. சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம். இது வந்து ஈச்சம்மாட்டி சிறுவர் பூங்கா பாருங்க. இது வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கு. எல்லாமே நல்லா தான் கிடக்கு. ஆனால் ஒருத்தர் பாவிக்கிறதில்ல பாருங்க. ஊஞ்சல் எல்லாமே இருக்குது பாருங்க. ஊஞ்சல் பாருங்க ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. கனகாலமாக பாவிக்கல போல். இப்படி ஒரு நல்ல இடத்த வச்சு கொண்டு பாருங்க. ஒருத்தருமே பாவிக்கல பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஆலமரம் நல்ல கிளை இருக்குது பாருங்க இந்த இடமே. இந்த வழியாக தான் அந்த கிரவுண்டுக்கு போக போகிறோம். நிலையத்துக்கு பின்னால் தான் இந்த கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாசை ஒரு அந்தோணியார் கோயில் தெரியும் பாருங்க. இந்த கிரவுண்டு கரையோடைய நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா பாலாண்ணா வந்து இந்த கிரவுண்டோட வரலாறு பாருங்க. இப்போ இந்த ஈச்சமோட கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு. போஸ்ட் ஆஃபீஸ் மச் எல்லாமே வந்து இங்கே நடத்துகிறவேல். ஆனால் முந்தி வந்து இதில் பெருசாக கிரவுண்டு இல்லை. இதில் பாருங்க இந்த இருக்கிற இந்த வீடு இதில் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த பிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரையுமே பெரிய வீடு இருந்தது. பொன்னம்பலம் காணின்னு சொல்லி ஒரு ஆள் வீடு இருந்தது. அதுதான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு ஞாபகம் இல்லை. அதில் ஓட்டு கோர்ட்ஸ் மூலமாக இதை தீர்ந்து தான் இந்த காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக மாற்றினது. அந்த காணி இருந்தபடியே உங்களுக்கு இடைஞ்சல இந்த விளையாடலாம் கஷ்டம். இதுக்கு அதில் இதுவரை இந்த இடத்த பிடிச்சா இதுதான் கஷ்டம் தானே. அதுக்கு பிறகு கோர்ட்ஸ் மூலமாக தீர்ந்து நாங்கள் வேண்டி ஆனால் அது அப்படி சரியா பெரிய எல்லாம் கேட்கணும் சரியா தெரியலை. அப்புறம் கோர்ட்ஸ் மூலமாக தீர்ந்து காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக ஆக்கினது. இந்த பிச்செல்லாம் போட நான் நின்றுக்கேன். முன்னாடி இங்கே விளையாட வராது. இந்த பிச்செல்லாம் நாங்கள் போட்டு போட இந்த கிரவுண்டில் விழுந்த நீங்கள் இந்த கிரவுண்டில் விழுந்த நீங்கள் இங்கே இருக்கோம். நான் விளையாட காசு ஒழுங்கு விழுந்தது. இதுக்கே வந்து வாய்க்கால் இந்த அங்கே இருக்கല്ലോ அது பாசூர் அது வேணும். அதெல்லாம் கேட்ட கேஸ் ஆகிடும். சொன்னான் பாசூர் அந்தோணியார் கோயில். அது பாசூர் அந்தோணியார் கோயில் இல்லை, பாசூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் தெரியும் பாருங்க. பாசூர் அந்தோனிஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி சொல்லிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கோ. பாருங்க எவ்வளோ பெரிய கிரவுண்ட் உண்டு. இப்படி இந்த கிரவுண்டில் பாருங்கள் சுண்டங்கத்தறி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுகர் வருத்தத்துக்கு நல்ல ஒரு நிவாரணி பாருங்க. இயற்கையாகவே சுகரை கட்டுப்படுத்துகிற சக்தியெல்லாம் இதுக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தருமே அதை பெருசாக விரும்புகிறதில்ல பாருங்கள், சும்மா கிடக்கு பாருங்கள். கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராம உத்தியோகத்தர் பிரிவு இருக்குது, அதாவது ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து மாதார் அபிவிருத்தி சங்கமாகவும் இருக்குது, ஜிஎஸ் ஆஃபீஸாகவும் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கடமை விவரம் போட்டிருக்கணும். திங்கள் பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம், செவ்வாய் அலுவலக பணி J66 ஈச்சமோட்டை, புதன் களப்பணி J77 அத்தியடி, வியாழன் அலுவலக பணி J78 அத்தியடி, வெள்ளி களப்பணி J66 ஈச்சமோட்டை, சனி அலுவலக பணி J66 ஈச்சமோட்டை. அதாவது எங்கெங்கே கடமை அந்த கடமையில் ஜிஎஸ் ஈடுபடுற விவரம் போட்டிருக்கணும். ஓகே, பாய்.